Good morning. Today we'll see the voice form. I've already sent a video for this topic. Now I'll just go through it very quickly. Voice abdina, it indicates the verb's relationship between the subject and the verb's action. It is a change of the verb form da. Whether the subject is doing the action illati whether the subject is receiving the action. Subject ங்கிறது யாரு? The topic word, noun, அதான் subject. அப்போ அந்த subject ஆக்ஷனை பண்ணுதா இல்லை அந்த ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட் வாங்கிக்குதா. ஸோ ஒரு இடத்துல சப்ஜெக்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது, இன்னொரு சென்டென்ஸு சப்ஜெக்ட் வந்து பேசிவாக இருக்குது. பேசிவ்னா சைலண்ட், இட் இஸ் நாட் ஆக்டிவ், அதுதான் அர்த்தம். சரியா? அப்போ வாய்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் வாய்ஸ் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் தி அதர் ஒன் இஸ் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால் சொல்லிட்டேன், when the subject is active அப்படின்னா when the subject is doer of the action. அந்த சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ். எக்ஸாம்பிள் பாரு, ராம் கில்ட் ராவன், த கேட் கில்ட் த மவுஸ். அப்போ யாரை பற்றி பேசுகிறோம்? கேட்டை பற்றி பேசுகிறோம், கேட் பண்ணுற ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் இஸ் வெரி ஆக்டிவ், அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். இதே சென்டென்ஸை மாறாமல் வேற ஒரு ஃபார்மாக சொல்ல முடியும், அதுதான் அந்த வேர்ப் ஃபார்ம் சேஞ்ச் ஆகலாம், பட் விதவுட் சேஞ்சிங் த மீனிங். ராம் கில்ட் ராவன், இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி சொன்னோம்னா ராவன் வாஸ் கில்ட் பை ராம். அதே சென்டென்ஸ் தான், த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இஸ் சேஞ்ச் விதவுட் சேஞ்சிங் த மீனிங். ராவன் வாஸ் கில்டு, இது இருந்தாலே போதும். இந்த பை ராமன் நமக்கு தேவையில்லை. ராவணன் கொல்லப்பட்டான், ராவணனை கொன்றான், அது ஆக்டிவ் வாய்ஸ். கொல்லப்பட்டானுங்கிறது பாசிவ் வாய்ஸ். அப்போ அந்த வேர்ப் ஃபார்ம் தான் சேஞ்ச் ஆகுது, மீனிங் சேஞ்ச் ஆகலை. சரியா? திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ வித் யுவர் வாய்ஸஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் ஆக்டிவாக இருக்கும், பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பாசிவாக இருக்கும். பாசிவ்னா சைலண்ட்டாக இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ டோல்ட் யூ பாசிவ் வாய்ஸில் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், சப்ஜெக்ட் இஸ் பாசிவ் தேர். அப்போது எந்தெந்த இடத்துலலாம் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம்? வை டு யூஸ் டூ ஃபார்ம்ஸ்? ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும் அங்கே. அந்த சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸே சொல்லிடலாம், அதே மீனிங் தான் பாசிவ் வாய்ஸே சொல்ல போகிறேன். பட் டு ஹாவ் இட் மோர் எஃபெக்டிவ்லி ஆக்டிவ் வாய்ஸை விட பாசிவ் வாய்ஸில் ஒரு சில இடத்துல இட் கேன் பி யூஸ். எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, when the doer is unimportant. doer யார்? சப்ஜெக்ட். அப்போ ஆக்ஷன் தான் முக்கியம், சப்ஜெக்ட் முக்கியம் இல்லை, செஞ்சவன் முக்கியம் இல்லை. doer is the one who does the action. அது தேவையில்லைங்கும்போது you can go for passive voice. இதுக்கு எக்ஸாம்பிள் பாரு, I sell newspapers here. அப்போது இங்கே selling newspapers is the main thing. action is important. whoங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நானா நீயா கடைக்காரனா, நோ ப்ராப்ளம். selling newspaper, that's the main action to be highlighted. அந்த இடத்துல சொல்லும்போது passive voice is more effective. எப்படி சொல்லலாம் passive voiceல? newspapers are sold here. அப்போ இங்கே பை தேவையில்லை, newspapers விற்கப்படும். அப்போ அந்த ஆக்ஷன் தான் முக்கியம். ஸோ when the subject is not important, you'll be using passive voice. இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு, when the doer is not known, when you don't know who the action doer is, அந்த சப்ஜெக்ட் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னா then you can use a passive voice. எக்ஸாம்பிள், somebody has broken the fan. யாரோ உடைச்சிட்டாங்க, யாரோ உடைச்சதுன்னு தெரியல, that's why you use the word somebody. இதை passive voice எப்படி சொல்லலாம்? the fan has been broken. அப்போ by somebody தேவையில்லை, somebody has broken the fan-க்கும் the fan has been broken-க்கு எது எஃபெக்டிவாக இருக்குது? passive voice clarity நல்லா இருக்கா? that is why when the subject is not known, தெரியல அப்படிங்கும்போது you will be using passive voice. ஏன்னா அங்கே passive, அந்த சப்ஜெக்டுக்கு அங்கே வேலை இல்லை, இட்ஸ் சைலண்ட் there, unknown and unimportant, right? வேறு எங்கே யூஸ் பண்ணலாம்? when time is not important. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாசிவ் வாய்ஸில் ஆக்ஷன் தான் முக்கியம்.
when did it happen, அந்த மாதிரி how did it happen, such things is not very important. The action, the happening, அதுதான் important. So you'll be using passive voice. அப்புறம் scientific processes explain பண்ணும்போதெல்லாம் you'll be using passive voice. If water is heated, so and so will happen, அந்த மாதிரி sentences. இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு, the government built the dam, இது வந்து active voice. இதுவே passive voiceல the dam was built. அப்போ யாருங்கிறது எனக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. எது இம்பார்ட்டண்ட்டு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேம். த டேம் பில்ட், அந்த பில்ட்டுங்கிற வேர்ட் தான் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஹூ டிட் இட், வென் டு தே டூ இட்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ passive voice is used when the doer is not important, when there is no doer, and when you have to go for scientific process explanation. இந்த மாதிரி சமயத்தில் you'll be using passive voice. Okay.